இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அந்நாளின் பொருத்தனையின்படி சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்து வந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலோடு கூட பேசினார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும். சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே பலமாய் தெரிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட சேர்ந்து காணப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு ஏலியின் குமாரர்களை குறித்து, அவர்களுடைய தண்டனைகளை குறித்து அவனோடு கூட பேசினார். அதை அவன் ஒன்றும் மறைக்காமல் ஏலியினிடத்திலே சொன்னான் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியிலே நாம் பலமாய் வழிநடத்துகின்ற பொழுது, சிறு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக பலமாய் வளர்த்திடுவோம். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆலயத்திலே அவர்கள் அடிக்கடி சென்று காணப்படுகிறவர்களாக நாம் செய்வோம். அப்படிப்பட்ட கிருபையின் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி அவர்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.